ஹாய் மக்களே, நீங்கள் தயிர் ஊற்றி சாப்பிட்றவங்களா? இன்றைக்கி தயிரை பற்றி பார்ப்போமா? இங்கே பாருங்க, தயிராக ஊற்றிக்காமல் இந்தமாரியே மிக்சியில் தயிர் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு அதில் உப்பு போட்டு இந்தமாரி அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு இதை பாருங்க, ஜீரகம் போட்டு எண்ணெய் வச்சு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்க வேண்டியதான். இதை பாருங்க, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு இந்தமாரி தாளித்து பார்த்தீங்களா, தாளித்து இதுமாரி தாளித்து நல்லா மிளகா நல்லா பொரிஞ்சு வந்துடணும். இந்த மாரியே ஒரு வாட்டி தாளித்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். தயிராக ஊற்றி சாப்பிட்றதோட இந்த மாரியே மிக்சியில் அரைச்சி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் குழம்பு மாரி இருக்கும், தயிர் ஊற்றி சாப்பிட்ட மாரி இருக்கும், சளியும் பிடிக்காது, தாளித்த மாரி இருக்கும். வெறும் தயிர் ஊற்றி சாப்பிடாம இந்தமாரி தாளித்து ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.